வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஷீன்லாக் வுட் பாலிஷ் அதை பற்றின ஒரு டிப்ஸ் தானே பார்க்க போகிறோம். அதை எப்படி அப்ளை பண்ணுறது ஒரு சின்ன ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றவங்க ராயல் வுட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சிவி தேய்ச்சி 2 கோட் சீலெல்லாம் அப்ளை பண்ணிடுவோம். 2 கோட் சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் பட்டிலாம் பார்த்து தேய்ச்சிட்டு நம்ம வுட் பாலிஷ் அப்ளை பண்ணுவோம் மேனுவலாக. அது வந்து நம்ம இது மாதிரி பாலிஷ் அப்ளை பண்ணுறப்போ நம்ம துணியை ஓட்டுவோம், நீட்டாக துணி ஓட்டுவோம். அது வந்து நம்ம சுற்றி போகிற மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடு வந்து பழைய ஆளுங்க வேலை செய்வாங்க, அதாவது வயசானவங்க அவங்க கூட வேலை செஞ்சுருந்தால் இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி ஸ்வைட்டி போட்டு நிறைய அடக்கி மறுபடியும் நீட்டாக ஓட்டினோம்னா அந்த நேரம்லாம் அடங்கி நல்லா சூப்பரான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இது வந்து பழைய ஆளுங்க செய்கிறது. பழைய ஆளுங்க கூட வேலை செஞ்சுருந்தால் இந்த ட்ரிக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து நல்லா பாலிஷ் நல்லா ஒட்டை பிழிஞ்சு ஸ்வைட்டி போடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீட்டாக ஓட்டணும். நம்ம ஸ்வைட்டு போடுறதுக்கப்புறம் நீட்டாக ஓட்டினோம்னா நல்லா ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அதாவது அந்த துணி ஓட்டணும் பார்த்தீங்களா, சரியாக நம்ம நீட்டாக ஓட்டுறோம். அந்த துணி ஓட்டுறப்போ சரியாக ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அதெல்லாம் வராமல் இருக்கும், ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும், ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். நம்ம ஸ்வைட்டி போடுறோன்னா அந்த ரவுண்டு கூட தெரியும். அது தெரியாத அவளுக்கு வந்து நம்ம நல்லா பாலிஷ் ஒட்டை பிழிஞ்சு துவைச்சிட்டு தான் அப்புறமா தான் ஸ்வைட்டி போடணும். அப்படி ஸ்வைட்டி போடுறப்போ நல்லா சின்ன நிறலாம் அடங்கிட்டு ஒரு ஃபினிஷிங்காக நல்லா ஒரு சூப்பரான ஃபினிஷிங் இருக்கும். இது வந்து தெரிஞ்சவங்க மட்டும் போடுங்க, நல்லா என்னால் போட முடியும் அப்படி இருக்கிறவங்க மட்டும் போட்டால் நல்லாயிருக்கும். தெரியாதவங்க வந்து போட்டுட்டு கசகசன்னு ஆயிடுச்சுன்னா அது வந்து நல்லா இருக்காது. நல்லா கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்க போட்டால் நல்லா ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இது போல் நம்ம ஸ்வைட்டு போடுறோம் அப்படின்னாக்கா இதில் வந்து கலர்லாம் எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி நேச்சுரலாக பாலிஷ் மட்டும் அப்ளை பண்ணணும். சிலர் வந்து தென்னர் ஊற்றி மிக்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்து தென்னர்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுவே தென்னர் மாதிரி தான் இருக்கும் அந்த பாலிஷு. நம்ம ஏற்ற ஷைனிங் வந்துன்னே இருக்கும். அதுபோல் வந்து இதில் ஸ்டைனரு கலர் பவுடரு எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஃபைனல் பண்ணுறோம் அப்படின்னா இது மாதிரி நம்ம ஃபைனல் பண்ணுறப்போ ஸ்வைட்டு போடுறப்போ வந்து எதுவுமே போடாமல் நேச்சுரலாக அப்ளை பண்ணால் அந்த கலர்லாம் திட்டு ஆகாமல் இருக்கும். நம்ம கலர் வெள்ளம் எதில் பார்க்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு கோட்லேயே, அதாவது சீலர்லேயே ஓரளவுக்கு பார்த்துடணும். அதுக்கப்புறம் பாலிஷில் எதனா டச்சப் வந்து அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இது மாதிரி நம்ம பாலிஷ் கொஞ்சமாக ஏற்றிட்டு அதுக்கு மேலே இதுமாதிரி ஸ்வைட்டி போடுறோன்னு வச்சிங்களேன், நல்லா சூப்பரான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இது மாதிரி நம்ம ஸ்வைட்டி போடுறோம் அப்படின்னா நல்லா ஒட்டை பிழிஞ்சிட்டு, அதாவது வெறும் துணி மாதிரி இருக்கணும். அதை தான் நம்ம வந்து ஸ்வைட்டி போடணும். நம்ம மெட்டீரியல் வச்சு ரொம்ப சரகு வச்சு நம்ம ஸ்வைட்டி போடுறோம் அப்படின்னா அது வந்து ஃபினிஷிங்கே வராது. அதுதான் நான் சொல்கிறேன், வந்து நல்லா அனுபவம் உள்ள ஆளுங்க மட்டும்தான் இது மாதிரி போடுவாங்க. அதுமாரி போடுங்க. அதாவது தெரிஞ்சவங்ககிட்ட இது மாதிரி கேளுங்க, இதுமாரி போட முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுமாரி ஸ்வைட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீட்டாக துடைக்கணும். நல்லா ஒட்டை பிழிஞ்சு நீட்டாக துடைக்கிறப்போ கசகசன்னு இருக்காது. நல்லா ஒரு அந்த கன் பாலிஷ் மாதிரியான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். நீங்கள் பார்க்குறப்ப தெரிஞ்சிருக்கும், நல்லா ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அதுமாரி இது வந்து உள்ளே அடிக்கிற பாலிஷு, உள்ளே அடித்தா நல்லாயிருக்கும். பெரிய அவுட்டர்லாம் நம்ம அடிக்கக்கூடாது. ஒன்லி அந்த பெட்ரூமு பூஜை ரூமு, வெயில் படாத இடம், மழை படாத இடம், தண்ணி படாத இடம், அதுமாதிரி இடத்துலலாம் இதுமாதிரி பாலிஷை நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஒரு ஃபினிஷிங் இருக்கும், நல்லா கொஞ்சம் லைஃபும் இருக்கும். இதெல்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு 5 வருஷம் நல்லா வரும். தண்ணி படாத வெயில் படாத இடத்துலலாம் ஒரு 5 வருஷம் இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் டல் ஆகும். இது நம்ம பாலிஷ் போடுறோம் அப்படின்னா அது வந்து இன்டீரியர் பாலிஷு கொஞ்சம் டல் ஆச்சு அப்படின்னாக்கா நம்ம மறுபடியும் இது மாதிரி பாலிஷ் நம்ம அப்ளை பண்ணால் நல்லா ஷைனிங், உடனே ஷைனிங் வந்துடும் தேய்ச்சி அப்ளை பண்ணாக்கா. நீங்கள் இது மாதிரி ஸ்வைட்டி பாலிஷ் அப்ளை பண்ணியிருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் பழைய ஆளுங்க எதனா இருக்காங்களான்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.